தொடக்க நூலின் 4வது பாடத்திற்கு நாம் செல்லுகின்றோம். நாம் ஏற்கனவே இந்த பிரபஞ்சத்தின் படைப்பின் வரலாறு குறித்து பார்த்தோம். அதைத் தொடர்ந்து ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்டதை நாம் பார்த்தோம். இப்பொழுது ஆதாம் ஏவாள் வரலாறுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தொடங்கி 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் உடைய ஆதாமின் வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஆதாம் ஏவாள் எவ்வாறு படைக்கப்பட்டார்கள் என்பதும், ஆதாம் ஏவாளுக்கு காயின் ஆபேல் என்கிற பிள்ளைகள் எப்படி பிறந்தார்கள் என்பதும், அடுத்து ஆதாமின் வழிமரபினர் ஆதாமுக்கு சேர்த்து பிறந்ததும், மேலும் பல புதல்வர்கள் பிறந்ததும் இங்கே சொல்லப்படுகிறது. இவற்றின் ஊடாக நாம் இங்கே பார்க்கிற இன்னொரு வரலாறு அதில் என்னவென்றால், இந்த ஆதாம் ஏவாள் இன்பவனத்தை விட்டு வெளியேற்றப்படுதல். பிறகு ஆதாம் ஏவாள் குடும்பத்திலே அவருடைய அன்பு மகன் ஆபேல் கடவுளுக்கு இணக்கமான காணிக்கைகளை கொண்டு கடவுளுடைய உள்ளத்தை குளிரச் செய்து கடவுளை மகிழச் செய்து விட்டான் என்று கேள்விப்பட்டு காயின் பொறாமை கொண்டவனாய் தன்னுடைய சகோதரனை கொன்று போடுகிற ஒரு நிகழ்வு. இதிலே நாம் எதை பார்க்கிறோம்? இந்த உலகத்தில் அழகாக, வடிவாக, நேர்த்தியாக, பூரணமாக கடவுள் படைத்த இந்த உலகத்தில் பாவம் எவ்வாறு நுழைந்தது என்பதனை நாம் பார்க்கிறோம். பாவம் எவ்வளவு கொடுமையானது, அது எவ்வாறு அழிக்கும் தன்மை உடையது, அதனுடைய விளைவால் நேர்ந்த கதிகள் என்ன, தண்டனை என்ன, விளைவு என்ன என்பதனை இங்கே நமக்கு இந்த பகுதி அழகாக சொல்லித் தருகிறது. முதலாவதாக இந்த பகுதியில் நாம் கவனிக்க வேண்டியது, கடவுள் ஆதாமையும் ஏவாளையும், நம்முடைய ஆதி பெற்றோரை, நம்முடைய முன்னோரை, நம்முடைய முதல்வர்களை அவர் படைத்த பொழுது அங்கே பாவம் இல்லை. அவர்கள் இன்பவனத்திலே கடவுளோடு நடமாடினார்கள், கடவுளோடு உரையாடினார்கள், கடவுளோடு அவர்கள் பேசினார்கள், கடவுளோடு அவர்கள் மிகவும் நெருக்கமாக இருந்தார்கள். ஒவ்வொரு நாள் மாலையிலும் கடவுள் அவர்களோடு உலா வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவே அப்படி கடவுளோடு அவர்கள் இருந்து அவர்கள் எந்த பாவமும் செய்யாமல் பேரின்பத்தில் அவர்கள் திளைத்தார்கள். கடவுள் அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறார்? இந்த இன்பவனத்தில் இருக்கின்ற, இந்த சிங்காரவனத்தில் இருக்கின்ற அத்தனை மரத்தின் கனிகளையும் நீங்கள் உண்ணலாம், அத்தனை மரத்தின் காய்களையும் நீங்கள் ருசிக்கலாம். ஆனால் இந்த மையத்தில் இருக்கிற இந்த வாழ்வு தரும் மரம் எனப்படுகிற இந்த மரத்தின் கனியை நீங்கள் புசிக்க கூடாது, உண்ணக்கூடாது என்கிற ஒரு கட்டளையினை கடவுள் மனிதனுக்கு கொடுக்கிறார். கடவுள் கொடுத்த கட்டளையை அவர்கள் பின்பற்றி இருப்பார்கள் என்றால் இந்த உலகத்தில் பாவம் நுழைந்திருக்காது. மனிதன் இன்றளவும் அவன் கடவுளோடு இன்பத்திலே அவன் திளைத்திருந்திருப்பான். ஆனால் என்ன நடக்கிறது என்றால், அங்கே வஞ்சகமான பாம்பு உள்ளே நுழைகிறது. பாம்பு என்கின்ற சாத்தான், பாம்பு என்கின்ற அலகை, பாம்பு என்கின்ற பிசாசு, பாம்பு என்கின்ற கடவுளுடைய வயிறை எதிரி அவன் உள்ளே நுழைகின்றான். பல சமயங்களில் இருக்கிற கதைகளில் நன்மைக்கு ஒரு கடவுள், தீமைக்கு ஒரு கடவுள் என்று இருக்கிறார்கள் என்று இருக்கிறது. ஆனால் அது என்ன, தீமைக்கு ஒரு கடவுள், அப்படி ஒரு கடவுள் உலகத்தில் இருக்க முடியுமா என்று அதை ஒதுக்கிவிட்டு, கடவுள் நன்மை நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், அன்பு நிறைந்தவர், அவர் ஒரு கலைஞர், படைப்பாளி என்று கடவுளை யூத சமயம் பெரிதாக பாராட்டிவிட்டு இந்த தீமை எவ்வாறு வருகிறது என்பதற்கு அவர்கள் இன்னொரு கதையாடல் வைத்திருக்கிறார்கள். அந்த கதையாடல் வெறுமனே நீங்கள் தொடக்க நூலை படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் எசாயா புத்தகம் 14ஆம் அதிகாரத்தை புரட்டி படிக்க வேண்டும். எசாயா 14ஆம் அதிகாரம், அதில் 12 முதல் உள்ள வசனங்கள், 12 முதல் உள்ள வசனங்கள். அந்த வசனங்கள் கடவுள் இந்த படைப்பின் தொடக்கத்திலேயே அவர் தூதர்களை படைத்தார், சம்மனசுக்களை படைத்தார் என்கிற ஒரு செய்தி வருகிறது.
அந்த சமணசுக்களில் 1/3 பகுதியினர் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல், நாம் இங்கே பார்க்கிறோமே, கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் ஆதி பெற்றோர் விழுந்தார்கள் என்று சொல்லி, கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் அழைக்கப்பட்ட சம்மனசு தூதர், வான் தூதர் நிலையிலிருந்து கீழே வழுக்கி விழுந்தார்கள். வழுக்கி விழுந்த காரணத்தினால் கடவுள் அவர்களை தள்ளினார். ஆனால் தான் படைத்த அந்த பிசாசு தூதர்களை, பிசாசாய் மாறிப்போனவர்களை அவர் அழித்து விடவில்லை. அவர்களும் இருந்துவிட்டு போகட்டும் என்று சொல்லி அவர்களை விட்டு வைத்து விட்டார். ஒரு காலம் வரும், திருவெளிப்பாடு சொல்லுகிறது, அப்பொழுது இந்த அலகையை அவர் 1000 ஆண்டுகள் அவர் அடைத்து போடுவார் என்கிற செய்தி வருகிறது. ஏன் இப்படி நமக்கு தெரியாது. கடவுளுடைய அனாதி திட்டத்திலே அவர் அதை இருக்கும்படியாக பார்த்து கொண்டார். ஆண்டவர் இயேசு கூட ஒரு உண்மையை சொல்லுவார், விதைக்க போனான், சில காலம் கழித்து போய் பார்த்தான், அங்கே நல்ல செடிகளும் வளைந்திருந்தன, களைகளும் வளர்ந்திருந்தன. முதலாளியை பார்த்து கேட்காங்க, ஐயா எஜமானனே, போய் நாங்கள் களையை பிடுங்கட்டுமான்னு சொல்லி. அப்போ முதலாளி சொல்லுவாரு, நீ களையை பிடுங்குறன்னு சொல்லி நல்ல செடியும் பிடிங்கிருவ, அது வளர்ற வரைக்கும் வளரட்டு, அறுவடை காலத்தில் அறுத்து சேர்க்கிற பொழுது நற்கதிர்களை நாம் தனியாக சேர்த்துக் கொள்வோம், இந்த களைகளை பிடுங்கி நாம் தீயில் சுட்டரித்து விடுவோம் என்று அவர் சொல்லுவார். அப்போ இந்த தீயில் சுட்டரிக்கிற வேலை, தண்டிக்கிற வேலை, கழிக்கிற அழிக்கிற வேலை கடைசியில் தான் நடைபெறும் என்பது இயேசுடைய ஓமைகளில் நமக்கு தெளிவாக தெரிகிறது. தொடக்கத்திலேயே கடவுள் அப்படிப்பட்ட ஒரு சலுகையை அலகையானவனுக்கு அவர் கொடுத்து விடுகிறார். அலகையானவன் செய்த தவறு என்ன? நீங்கள் எசாயா 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள், 12. வைகரை புதல்வனாகிய விடிவெள்ளியே, இந்த வார்த்தை லூசிஃபர் என்று வருகிறது லத்தீன்ல, விடிவெள்ளி. அதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள், ஆனால் அதை ஒலிபெயர்த்தால் லூசிஃபர் என்று இருக்க வேண்டும். லூசிஃபர், லூசிஃபர் தான் இந்த பிசாசுகளின் தலைவன். சமணசுக்களுக்கு எவ்வாறு மிக்கேல், கபிரியேல், ரஃபேல் தலைவர்களாக இருக்கிறார்களோ, அதி தூதர்களாக இருக்கிறார்களோ, பிசாசுகளுக்கு தலைவனாக இந்த விடிவெள்ளி, இந்த லூசிஃபர் இருக்கிறான். அவன் எதனால் விழுந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்திலிருந்து நீ வீழ்ந்தாயே, மக்களினங்களை வலிமை கொண்ட செய்து வெட்டப்பட்டு தரையில் விழுந்தாயே, நான் விண்ணகத்திற்கு ஏறி செல்வேன், இறைவனுடைய விண்மீன்களுக்கு மேலாக உயரத்தில் என் அரியணையை ஏற்படுத்துவேன், வலப்புறத்து எல்லை பகுதியில் உள்ள பேரவை மலை மேல் வீற்றிருப்பேன், மேகத்திரள் மேல் ஏறி உன்னதருக்கு ஒப்பாவேன் என்று உன் உள்ளத்தில் உரைத்தாயே. பிசாசு என்ன சொல்லுகிறது? நான் கடவுளாவேன், நான் கடவுளுக்கு இணையாவேன், நான் உன்னதருக்கும் மேலாவேன், நான் நான் அப்படிங்கிற அகந்தை, அதுதான் பிசாசு. அது இந்த தூதனுடைய உள்ளத்தில் தோன்றிவிட்ட காரணத்தினால் அவன் பாதாளம் வரை தாழ்த்தப்பட்டான் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட கீழே கடவுளாக முயற்சித்து கீழே விழுந்துவிட்ட இந்த அலகையானவன் கடவுளுடைய வைர எதிரியாக, கடவுளுடைய பரம எதிரியாக அவன் இருக்கின்றான். மீட்பின் வரலாறு முழுவதிலும் அவன் இழையோடுவான். தொடக்கத்திலும் அவன் இருப்பான், கடைசியிலும் அவன் இருப்பான். கடவுளே மனிதராக உடல் எடுத்து வருகிறார். அவருடைய திருமகன் இயேசு வார்த்தையானவர் மனிதராக வருகிறார். அவரையும் அந்த அலகையானவர் விட்டு வைத்தானா? இல்லை. நமக்கு தெரியும், மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய உள்ள வசனங்கள்ல அலகையானவன் இயேசுவை சோதித்தான். ஒரு முறை அல்ல, பலமுறை சோதித்தான். நாம் அதை குறித்து இறைவார்த்தை பார்க்கிற பொழுது ஏற்கனவே முதல் வகுப்பில் பார்த்திருக்கிறோம். கோடிட்டு நான் காட்ட ஆசைப்படுகிறேன். இவ்வாறு அலகையானவன் இந்த உலகம் எங்கிலும் அவன் பயணித்துக் கொண்டே இருப்பான். அலகையானவன் அடிப்படையில் கடவுளுடைய வைர எதிரி, பரம எதிரி. கடவுளை விளத்தாட்ட வேண்டும், கடவுளுக்கு மேல் தனக்கு புகழ் வேண்டும், கடவுளுக்கு மேல் தனக்கு வணக்கம் வேண்டும், கடவுளுக்கு மேல் தனக்கு ஆராதனை வேண்டும் என்று நினைக்கிறவன். அவன் படைப்பின் தொடக்கத்திலிருந்தே இருக்கின்றான். ஆகவே அவன் இந்த மீட்பின் வரலாற்றிலே கடவுள் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் அவன் கடவுளுடைய மனிதர்களை சோதிப்பதற்காக, விளத்தாட்டுவதற்காக,
மனிதர்களை பாவத்தில் தள்ளுவதற்காக முயற்சிக்கிறவன். இப்போ இந்த ஒரு கதையை தனியாக தெரிந்திருந்தால்தான் இந்த 3ஆம் அதிகாரத்திற்குள் நாம் நுழைய முடியும். இந்த 3ஆம் அதிகாரத்திற்குள் நாம் வருகிற பொழுது நாம் பார்ப்பது என்ன? மனிதனின் கீழ்ப்படியாமை. கடவுள் சொல்லுகிறார், நீங்கள் இந்த மரத்தின் கனியை உண்ணக்கூடாது. ஆனால் அலகையானவன் அவர்களை பித்தலாட்டம் செய்கிறான். அலகையனுடைய வேலையே பொய்யன், திருடன், ஏமாற்றுக்காரன். பைபிள் பல இடங்களில் இந்த வார்த்தையை அவனை குறித்து சொல்லுகிறது. ஆகவே கடவுள் சொல்லாததையும் சொன்னதாக சொல்லி இந்த ஆதி பெற்றோரை வஞ்சிக்கிறான். அவர்களிடத்தில் இல்லாதது பொல்லாததை அவன் சொல்லுகிறான். ஏவாள் மயங்குகிறாள், ஏவாள் விழுந்து விடுகிறாள். ஆகவே பழத்தின் கனியை அவள் உண்ணுகிறாள். அவள் உண்டதோடு மட்டுமல்ல, தன் கணவனுக்கும் கொடுக்கிறாள், அவனும் உண்ணுகிறான். இருவரும் பாவத்தில் விழுந்து விடுகிறார்கள். இது ஒரு நாடக பாணியில் கதையாடலில் சொல்லப்படுகிறது. கடவுள் மாலையில் உலா வருகிறார், இவர்கள் அங்கே இல்லை, ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார்கள். ஏனென்றால் தாங்கள் நிர்வாணியாய் இருப்பதை உணர்ந்து அவர்கள் வெட்கப்படுகிறார்கள். இதுவரைக்கும் இருந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நிர்வாணம் வெக்கமா தெரியல. ஆனால் முதல் முறையாக அவர்களுக்கு நிர்வாணம் வெக்கமாய் தெரிகிறது. ஆகவே போய் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். கடவுள் ஆதாம் ஆதாம் என்று தேடுகிறார், ஏவாள் ஏவாள் என்று தேடுகிறார். அவர்கள் வரவில்லை. அங்கு ஒளிந்த இடத்திலிருந்து குரல் வருகிறது. என்ன, ஏன் ஒளிந்து கொள்கிறீர்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது கடவுளே கேட்கிறார், நான் உண்ணக்கூடாது என்று சொன்ன மரத்தின் கனியை நீங்கள் உண்டீர்களா என்று அவர் கேட்கிறார். ஆமாம் என்று சொல்வதற்கு பதிலாக, நீர் எனக்கு கொடுத்த ஏவாள் தான் அதை உண்ண சொல்லி கொடுத்தாள் என்று பழியை தன் மனைவி மீது போடுகிறார். என்ன ஏவாள் இப்படி அவன் சொல்லுகிறான்? இல்லை இல்லை, நான் சும்மா தான் இருந்தேன், இந்த பாம்பு தான் வந்து எனக்கு கொடுத்து உண்ண கொடுத்து விட்டது என்று பழியை அவன் மீது போடுகிறான். யார்தான் தவறை ஒத்துக்கொள்வார்கள்? யார்தான் தவறை ஏற்றுக்கொள்வார்கள்? தப்பிப்பதற்குத்தான் எல்லாரும் முயற்சிப்பார்கள். அன்றைக்கும் அந்த எண்ணம், அந்த குறுகிய எண்ணம், தன்னலம் அவர்களிடத்திலே புகுந்து விட்டதனை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர்கள் செய்த தண்டனைக்கு, அவர்கள் செய்த செயலுக்கு தண்டனை உண்டு என்று கடவுள் தீர்மானித்து தூதனை அனுப்பி அவர்களை அந்த இன்பவனத்தை விட்டு வெளியே அனுப்புகிறார். இந்த இடத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி இருக்கிறது. நாம் நவம்பர் மாதத்தில் இருக்கிறோம். நவம்பர் மாதத்தில் இறந்தவர்களை நினைவு கூறுகிறோம். மிகவும் நல்லது. அதிலே இந்த கருத்து நம்முடைய உள்ளத்தில் ஆழமாய் இருக்க வேண்டும். கடவுள் ஆதிப்பெற்றோருக்கு என்ன சொன்னார்? இந்த மரத்தின் கனியை நீங்கள் உண்டால் சாகவே சாவீர்கள். அவர்கள் இருவரும் உண்டார்கள், செத்தார்களா? அப்படியானால் கடவுளுடைய வார்த்தை பொய்யாயிற்றா என்று ஒரு கேள்வியை கேட்கலாம். கடவுளுடைய வார்த்தை பொய்யாகவில்லை. கடவுளுடைய வார்த்தை பொய்யாகாது. சாவு பற்றி பைபிள் 3 கண்ணோட்டங்களில் புரிதலை கொண்டிருக்கிறது. முதல் சாவு ஸ்பிரிச்சுவல் டெத், ஆன்மீக சாவு, அருள் வாழ்வின் சாவு, கடவுளுக்கும் நமக்குமான உறவு முறிதல் சாவு. அது சாவு, நன்றாக தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். இரண்டாவது உடலுக்கு அடுத்த சாவு. அது என்ன? பௌதீக சாவு. அது பிசிக்கல் டெத். பாவம் விழுந்த செஞ்ச பிற்பாடுதான் கடவுள் சொல்லுவார், மண்ணில் இருந்து பிறந்த நீ மண்ணுக்கு திரும்புவாய். அப்போ இன்னொரு சாவை குறித்து அவர் பேசுகிறார். 2வது சாவை குறித்து பேசுகிறார். உடலுக்கு எடுத்த சாவை குறித்து அவர் பேசுகிறார். மண்ணுக்கு போவாய் என்று அவர் சொல்லுகிறார். இன்னொரு சாவு இருக்கிறது. திருவெளிப்பாடு நூல் 21ஆம் அதிகாரத்திலே படித்து பார்க்கிறோம். கடவுள் நடுவராக நம்மைக்கு தீர்க்க வருகிற பொழுது அவர் சிலரை விண்ணகத்திற்கும் சிலரை பாதாளத்திற்கும் நித்தியத்திற்கு அவர் தீர்ப்பார். அது இட்டர்னல் டெத். அது நித்திய சாவு, நிலையான சாவு. சாவுல 3 வகை இருக்கிறது. ஒன்று ஸ்பிரிச்சுவல் டெத், பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் கூலி இறப்பு என்று பவுலடியார் சொல்லுகிறாரே, அது என்ன? கடவுளோடு கொண்டிருக்கிற உறவை நாம் முறித்துக் கொள்ளுகிற பொழுது நாம் செத்தவர்களாக வாழுகிறோம். நாம் உணர்ச்சி உயிர் உள்ளவர்களாக அல்ல, செத்தவர்களாக வாழுகிறோம். அந்த உறவை முறிக்கக்கூடாது. கடவுளோடு மட்டுமல்ல, அடுத்திருப்பவர்களோடும் உறவை முறிக்கக்கூடாது. அடுத்திருப்பவர்களோடு உறவை முறிப்பதும் செத்த வாழ்வு. அது உயிர் உள்ள வாழ்வு அல்ல. ஆகவே அது குறித்து நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். 2வது உடலுக்கு எடுத்த சாவு. அந்தோனியார் திரைப்படத்திலே கண்ணதாசன் பாடுவார்,
10ஆம் மாதம் பிறக்கும் என்பதை பரம்பொருள் யாருக்கும் எழுதி வைத்தான். ஆனால் எப்படி எங்கே இறப்பது என்பதை ரகசியமாக ஏன் வைத்தான்? இறப்பை கடவுள் ரகசியமாக வைத்திருக்கிறார். இறப்பே இல்லாத ஒரு நாட்டுக்கு நம்ம போக போகிறோம். இறப்பு இருக்கிற ஒரு நாட்டில் நாம் இருக்கிறோம். இந்த உலகத்திலே நிச்சயம் இறப்பு உண்டு. ஆனால் இறப்பு எப்பொழுது உண்டு என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இறப்பு உண்டு. பிசிக்கல் டெத் எல்லாருக்கும் உண்டு. ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை முடிவுக்கு வரப்போகிறது. பைபிள் அதை உறுதியாக நமக்கு சொல்லித் தருகிறது. இத்தோடு முடிந்து விடுவதில்லை. கடவுள் நடுவராக மீண்டும் வருகிற பொழுது அவர் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய நற்செயல்கள் இவைகளின் அடிப்படையிலே நமக்கு நிலை வாழ்வை தருவார். இல்லை என்றால் நித்தியத்திற்கும் பாதாளத்திற்கு நம்மை தள்ளி விடுவார். அந்த நிலை வாழ்விலே அவரோடு அரசாள வேண்டும் என்றால் நாம் இந்த உலகத்திலே கடவுளோடு உறவை முறித்துக் கொள்ளக்கூடாது. அடுத்திருப்பவரோடும் உறவை முறித்துக் கொள்ளக்கூடாது. அந்த ஸ்பிரிச்சுவல் டெத்துல வாழக்கூடாது. நாம ஸ்பிரிச்சுவல் உறவுல வாழ வேண்டும். அதைத்தான் பைபிள் போதனைகள் எல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த நவம்பர் மாதத்தில் இந்த உண்மையை உள்ளத்தில் இருத்துதல் வேண்டும். ஆதாம் ஏவாளும் கடவுளோடு கொண்ட உறவில் செத்து போனார்கள். அந்த உறவு முறிவு எங்க வருகிறது பாருங்கள். காயின் ஆபேல், அங்கே ஆபேல் கொலையில் வந்து முடிவடைகிறது. ஆபேலுடைய கொலையில் வந்து முடிகிறது. நான் என் சகோதரனுக்கு காவலாளியா என்கிற அந்த தன்னலை எண்ணத்தில் வந்து அது முடிகிறது. அது நீளுகிறது. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். நம்ம ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது 3 சாவுகளை சந்தித்தார். 1 12 வயது சிறுமி, 2 நயின் கிராமத்து கைம்பெண்ணின் மகன் இளைஞன், 3வது பெத்தானியாவில் இயேசு அன்பு செய்த மார்த்தா மரியாவுடைய சகோதரன் லாசர். சிறுமியை பார்த்து சிறுமி தூங்குகிறாள். பாண்டுகள் எழுப்பி விடுவோம், தலித்தாகும் எழுந்திரு என்று சொல்லி எழுப்பிவிட்டாள். பாடையில் போகிற இளைஞனை எழுந்திரு என்று சொல்லி எழுப்பினான். அவன் தூக்கத்திலிருந்து வெளிப்பவன் போல அவன் வெடித்தான். அடுத்து கல்லறைக்கு போனார். சகோதரி சொன்னார், ஐயோ கல்லறையில் வச்சு 4 நாள் ஆயிடுச்சு, நாத்தம் அடிக்கும். எங்க பிரதர் தான், ஆனா போனோம் நாரும், வேண்டாம் ஆண்டவரே கல்லறைக்கு வேண்டாம் என்று அவர் தடுத்தாள். கல்லறைக்கு போவோம் என்று சொன்னார். கல்லை புகட்டுங்கள் என்று சொன்னார். லாசரே வா வெளியே என்று அவனை உயிர்ப்பித்தார். செத்தவர்கள் 3வரையும் ஆண்டவர் உயிர்ப்பித்து கொடுத்தார். 3வரையும் பெற்றோரோடு, நண்பர்களோடு, உறவுகளோடு இருக்கும்படியாக மீட்டெடுத்து கொடுத்தார். இயேசு கொடுத்தார். அவர்கள் மீண்டும் செத்துத்தான் போனார்கள். பிசிக்கல் டெத் அவர்களுக்கு கண்டிப்பாக வந்துதான் முடிந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு சாவி என்று எதை சொல்லுகிறார்? நாம் அதை தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். எதை சொல்லுகிறார்? ஊதாரி மைந்தன் ஓமை, மனம் திருந்திய மைந்தன் ஓமை நமக்கு நன்றாக தெரியும். லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் வருகிற அந்த கதை. அந்த ஓமையில் மூத்த மகன் வெளியே வயலுக்கு போயிருப்பான். இளைய மகன் திரும்பி வந்திருப்பான். பணியாளர்களை பார்த்து சொல்லுவார், என் மகன் இறந்து போயிருந்தான், உயிர் பெற்று மீண்டும் வந்துள்ளான், அவனுக்கு விருந்து கொண்டாடுவோம். மூத்த மகன் தாமதமா வருவான். ஆடல் பாடலை பார்த்து வெளியே நின்றுவான். தந்தை கீழே இறங்கி வந்து, உன் தம்பி இறந்து போயிருந்தான், உயிர் பெற்று வந்துள்ளான் என்று அவர் சொல்லுவார். நான் கேட்கிறேன், அங்கே சிறுமி இறந்து போயிருந்தாளா? இறந்து போயிருந்தாள். இளைஞன் இறந்து போயிருந்தானா? இறந்து போயிருந்தான். லாசர் இறந்து போயிருந்தானா? இறந்து போயிருந்தான். அந்த இடத்திலெல்லாம் அவர்கள் தூங்குகிறார்கள் என்கிற வார்த்தையைத்தான் ஆண்டவர் பயன்படுத்துவார். ஆனால் இங்கே இந்த ஓடுகாலி பயலை பார்த்து மகன் இறந்து போயிருந்தான், தம்பி இறந்து போயிருந்தான் என்று சொல்லுவார். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், உறவை முறிப்பதுதான் சாவு. கடவுளோடு உள்ள உறவையும் அடுத்திருப்பவரோடு உள்ள உறவையும் முறிப்பது சாவு. இங்கே மனிதர்கள் மன்னிக்க முடியாமல் உறவு இல்லாமல் வாடுகிறார்கள். அவர்கள் செத்த முண்டங்கள், தெண்டம், பிண்டம், அவர்களெல்லாம் போனோம். 4 சுவருக்குள்ள மினுக்கிக்கிட்டு ஸ்ப்ரே போட்டு வாழுகிற ஒண்ணுக்கு உதவாத புணம்தான் அது. நாம் அப்படி வாழுகிறோமா? அதைத்தான் இறைவார்த்தை கேட்கிறது. நாம் உறவை சரி செய்ய வேண்டும். நமக்கு ஒரு நாள் சாவு வரும். பிறகு நடுவருக்கு முன்னால் நிற்க வேண்டிய நேரம் வரும். இந்த உறவை இன்றைக்கு சரி செய்தால் அன்றைக்கு நிச்சயத்துக்கும் அரசாழ்வோம். அதைத்தான் இந்த கதை நமக்கு சொல்லுகிறது. ஆதாம் ஏவாள் கதையும் அதைத்தான் சொல்லுகிறது. உறவை முறித்தால் வெளியேற்றப்பட்டு விடுவோம். கடவுளோடு மட்டுமல்ல, அடுத்திருப்பவரோடும் உறவை முறித்தால் நம்முடைய வாழ்க்கை சிங்கார இன்பவனமாய் இருக்காது, துன்பவனமாய்த்தான் இருக்கும். அதைத்தான் இந்த கீழ்ப்படியாமை, இந்த பாவம், இந்த சாத்தானுடைய சோதனை, அதில் வீழுகிற இந்த பலவீனம் கோடிட்டு காட்டுகிறது. அடுத்த பாடத்தில் சந்திப்போம்.